ஓகே 2018 வாங்க பிள்ளைகள். ஸோ 2018 இருபடி சமன்பாடு கேள்விக்கு வாங்க பிள்ளைகள் என்ன சொல்லிக்கணும் பார்ப்போம். ஏபி பிலாங்ஸ் டு ரியல் நம்பராம். ஒரு ஈக்குவேஷன் தந்திருக்க பிள்ளைகள் 3x squared minus 2 into a plus b into x plus ab is equal to 0. இந்த இருபடி சமன்பாட்டின் தன்மை காட்டியலை சொல்லி கேட்டிருக்கு அப்படிதானே. இந்த இருபடி சமன்பாட்டின் தன்மை காட்டி டெல்டாவானது b வர்க்கம் minus 2 into a plus b வர்க்கம் minus 4ac a க்கு பதிலா 3 c க்கு பதிலா ab. ஸோ இதை சுருக்கினால் டெல்டா சமன் மைனஸ் 10 வர்க்கம் 4 மடங்கு a plus b முழுவதின் வர்க்கம் செய்ய 12 ab என்று வருவேன். ரைட்டா? வேணுமெண்டா இவரை நீங்க சுருக்கி விடலாம் பிள்ளைகள். சரியா? ஸோ இது டிஸ்கிரிமினேட்டா கண்டு போட்டு, அதாவது என்னதை காணட்டுக்குமா பிள்ளைகள், இந்த இருபடி சமன்பாட்டினுடைய தன்மை காட்டிய கண்டுட்டு இதனுடைய மூலகங்கள் மெய்யானவை மற்றும் சமனானவை என்று காட்டட்டுக்குமா. ரைட்டா பிள்ளைகள்? அப்ப மூலகங்கள் மெய்யானவை சமனானவை என்று காட்ட வேணும் என்று சொன்னால் sorry, show that the roots of the equations are real. The equation roots are real என்று காட்டட்டுக்குமா, மெய்யானவை என்று காட்டட்டுக்குமா பிள்ளைகள். ஸோ நான் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல பார்க்குறேன், நீங்க தமிழ் மீடியம் பேப்பர் வச்சிருப்பீங்க. ரைட்? அப்ப இந்த டெல்டா வச்சுக்கொண்டு இந்த சமன்பாட்டின் மூலகங்கள் மெய்யானவை என்று காட்டணும்டா டெல்டா கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு 0 என்று காட்டவும். அப்ப டெல்டா கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு 0 என்று காட்ட வேணும் என்றால் ஒரு சமநிலை தொடர்பு வர வேணும் என்றால் இங்க இருக்கிறவ நிறைவேற்கங்க. இவளை வச்சுக்கொண்டு தான் நான் சமநிலை தொடர்பை பற்றி கதைக்கலாம். இவளை வச்சுக்கொண்டு தான் நான் என்ன போறேன் பிள்ளைகள், சமநிலை தொடர்பை பற்றி கதைக்க போறேன். என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் பிள்ளை. இப்படியே வச்சுக்கொண்டு ஒன்று கதைக்க இயலாது. ஏனென்றால் a plus b whole in square into 4 times or 12 times ab பெருசோ சின்னனோ ஒன்றும் தெரியாது பிள்ளை. Sir, board is not clear. Clear இல்லையா? leave ஆயிட்டு join ஆகப்பன். ரைட்? அப்ப இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு 4 பொதுவெடுக்கலாம். பொதுவெடுத்தால் a plus b whole in square minus 3ab மிஞ்சி இருப்பேன். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 4 into இவரை நாங்க விரித்தலினால் a வர்க்கம் பிளஸ் b வர்க்கம் பிளஸ் 2ab, இங்க மைனஸ் 2ab, அப்ப மைனஸ் ab மிஞ்சு, பிளஸ் 2ab மைனஸ் 3ab, அப்ப மைனஸ் ab மிஞ்ச போறேன். ரைட்டா பிள்ளைகள்? இப்ப இவரை நான் நிறைவர்க்கமா சேஞ்ச் பண்ண போறேன். நிறைவர்க்கமா சேஞ்ச் பண்ணா 4 மடங்கு a வர்க்கம், சரியா? இங்க மைனஸ் ab இருக்கிறபடியால இவரை நான் என்ன எழுதலாம் என்று சொன்னா பிள்ளைகள், சரியா? இவற்றை குணகம் a என்ற குணகம் b, அப்ப மைனஸ் ab வச்சுக்கொள்றேன். a என்ற குணகம் அப்ப மைனஸ் b என்றா தான் உங்களுக்கு ஜூஸ் வழக்கமா இருக்கும். மைனஸ் b, b என்ற அரவாசி b/2, அதிண்ட வர்க்கத்தை நான் ஒருக்கா கூட்டுறேன், அதிண்ட வர்க்கத்தை நான் ஒருக்கா கழிக்கிறேன். இங்கால அடிஷனலா ஒரு b வர்க்கம் இருக்கிறேன். அப்ப டெல்டா இஸ் ஈக்குவல் டு 4 into இவரை நாங்கள் a minus b/2 whole in squared என்று எழுதலாம். இது b squared minus b squared by 4, அதோட இவரை கூட்டினா பிளஸ் 3b squared by 4 என்று வருவேன். சரியா? 3b squared by 4 என்று வருவேன். ஏன் நான் இந்த இடத்துல வச்சுக்கொண்டு செய்யல, இந்த இடத்துல வச்சுக்கொண்டு இது ஒரு நிறைவர்க்க கோவைதான், இந்த இடத்துல வச்சுக்கொண்டு செய்யாமல் இங்க நான் திரும்ப நிறைவேற்ற கோவையா மாத்தினான்றதுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொல்றேன். வடிவா கவனிங்க பிள்ளைகள். ஏன் நாங்கள் முதல் அந்த அது அங்க a plus b whole in squared ஒரு நிறைவர்க்கம் தான், இந்த இடத்துல வச்சுக்கொண்டு இவரை பற்றி கதைக்காமல் டெல்டா பெரிது பூஜ்ஜியமா சிறிது பூஜ்ஜியமா கதைக்காமல் இங்க வரைக்கும் வந்து நாங்கிறதுக்கான காரணம், இவர் a plus b whole in squared always greater than 0, greater than or equal to 0. ஆனால் இந்த 12ab பற்றி என்னால் சொல்லலாம். 12ab பெரிது பூஜ்ஜியமா சிறிது பூஜ்ஜியமான ஒன்றும் தெரியாது. அப்ப இதோட இவரை கழிக்க வாரவர் எப்படி இருப்பார் சொல்லலாம். என்னால அது ஒரு ரீசன். இந்த இடத்துல வச்சுக்கொண்டு சொல்லாமல் சொல்றதுக்குரிய காரணம் என்னன்னு நிறைவேற்கமாக்குறது திரும்ப சொல்றதா, கடவுளே நிறைவேற்கமாக்குறது என்னன்னு தெரியாம இருக்கிறீங்களா? கவனிங்க பாருங்க பிள்ளைகள். பிள்ளையர் இதை நான் a வர்க்கத்தை எடுத்துக்கொள்றேன் பிள்ளைகள். டெல்டா சமன் என்னன்னு வரப்போகுது 4 times a வர்க்கம் மைனஸ் ab நான் b into a என்று எழுதுறேன். இங்க ஒரு b வர்க்கம் இருக்கிற, a வர்க்கம் இருக்கிறாரண்டா இங்க a என்ற குணகம் b, அப்ப b into அரைவாசி, b into அரைவாசி என்ன பிள்ளைகள் b/2, அவற்றை வர்க்கத்தை ஒருக்கா கூட்டுறேன், அவற்றை வர்க்கத்தை ஒருக்கா கழிக்கிறேன். இதை விட அடிஷனலா இங்க ஒரு b வர்க்கம் இருக்கிறார் இருக்கட்டும். விபரத்தையும் நான் ஒரு நிறைவர்க்கமா எழுதலாம் பிள்ளைகள். எழுதினால் 4 times இவரை a minus b/2 whole in squared என்று எழுதலாம். இவர் பிள்ளைகள் b squared by 4 minus b squared by 4 plus b squared சேர்த்து விட்டால் 3b squared by 4 என்றது வந்திருக்கும்.
இப்ப இந்த இடத்துல வச்சு என்னால சமநிலை தொடர்பு சொல்ல இயலாம இருந்தது, ஆனா இந்த இடத்துல வச்சு சொல்லலாம். இங்க இந்த நிறவர்க்கம் பெரிதல்ல சமன் 0 தான். எனக்கு தெரியும் பிள்ளைகள், a minus b by 2 whole in squared always greater than or equal to 0. Similarly, b squared also greater than or equal to 0. b squared also என்ன கம்ப்ளீட் ஸ்கொயர், ஒரு அதோட நிறவர்க்கம். இதுல இருந்த பிள்ளைகள் 3b squared by 4 also greater than or equal to 0 ன்னு சொல்லலாம். இந்த ரெண்டும் சேம் இன்இக்வாலிட்டி, ரெண்டும் ஒரே சமநிலை, ரெண்டையும் கூட்டி விடலாம். கூட்டி விட்டால் a minus b by 2 whole in squared plus 3b squared by 4 இது greater than or equal to 0. இவரை 4 ஆல ப்ராடக்ட் பண்றதும் greater than or equal to 0 ன்னு வருவார். ஆக டெல்டா greater than or equal to 0. டெல்டா greater than or equal to 0 ன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் பிள்ளைகள், இங்க இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு எல்லா ரூட்ஸுமே மெய்யானவை. அப்ப இங்க மூலங்கள் மெய்யானவை என்ற முடிவுக்கு வரலாம். மூலங்கள் மெய்யானவை. இந்த இருபடி சமன்பாடு இந்த மூலங்கள் எப்படிப்பட்டவ பிள்ளைகள்? மெய்யானவையாக இருந்திருக்க போது. சரியா? இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் எப்படி இருந்திருக்க போது பிள்ளைகள்? மெய்யானவையாக இருந்திருக்க போது. ரைட்டா பிள்ளைகள்? ரைட். தொடர்ந்து பாருங்க, என்ன கேட்டுக்கண்டு பாருங்க. தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். ஓகே, அல்பா பீட்டா பீட்டேஸ் ரூட்ஸ். இந்த சமன்பாட்டின் ரூட்ஸ் என்னவா? மூலங்கள் என்னவா? அல்பா பீட்டாவா? இந்த சமன்பாட்டின் மூலங்கள் அல்பா பீட்டான்னு தரப்பட்டிருக்கு. ஓகே, பாபம் பிள்ளைகள் தொடர்ந்து கவனியுங்கோ. இந்த சமன்பாட்டின் மூலகங்கள் அல்பா கம பீட்டா என்று தரப்பட்டிருக்குது. அல்பாவும் பீட்டாவும் மெய்யான மூலங்கள் காட்டி போட்டோம். சரியா? ஓகே, சமன்பாடு நாங்க திரும்ப எழுதுறேன் பிள்ளைகள். 3 மடங்கு எக்ஸ் வர்க்கம் சய 2 மடங்கு a plus b into x சக ab சமன் 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் தரப்பட்டிருக்க பிள்ளைகள். மூலங்கள் பிள்ளைகள் அல்பா கம பீட்டாவாக இருந்திருக்குது. இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் அல்பா கம பீட்டான்னு சொன்னால் என்ன கேட்டிருக்கு? அல்பா பிளஸ் பீட்டா மற்றும் அல்பா இன்டு பீட்டாவினை a கம b சார்பில் காணட்டுக்குமா? சோ அல்பா பிளஸ் பீட்டா மூலங்களின் கூட்டுத்தொகையானது மைனஸ் எக்ஸின் குணகத்தின் கீழ் மைனஸ் 2 மடங்கு a பிளஸ் b இன் கீழ் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். அதாவது பிள்ளைகள் இது 230 into a plus b என்று வந்திருப்ப. அதே போல மூலங்களின் பெருக்குத்தொகையானது மாறிலியின் கீழ் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ab இன் கீழ் 3 என்று வந்திருக்கும். அப்ப மூலங்களோட பெருக்குத்தொகையையும் மூலங்களுடைய கூட்டுத்தொகையையும் காணட்டுக்குமாம். கண்டாச்சு. அடுத்தா பிள்ளைகள் என்ன கேட்டிருக்கன்னு பார்ப்போம். அடுத்தா கேட்டிருக்க விஷயம் பிள்ளைகள், பீட்டாவானது என்னென்னு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள்? பீட்டாவானது அல்பா பிளஸ் 2 என தரப்பட்டிருக்குது. கேட்ட கேள்வி, a வர்க்கம் மைனஸ் ab பிளஸ் b வர்க்கம் சமன் 9 என காட்டி மோட் ஆஃப் a சிறிதல்ல சமன் 12 என்று உயிர்த்தறியட்டுக்குமா? அதுக்கு பிறகு ஃபைன் b இன் டர்ம்ஸ் a, b a சார்பில் காணட்டுக்குமா? இப்ப பிள்ளைகள் என்னன்னு சொல்லி இருக்குது இங்க பாருங்க பிள்ளைகள். பீட்டா சமன் அல்பா பிளஸ் 2 என்ற வச்சுக்கொண்டு a வர்க்கம் மைனஸ் ab சக b வர்க்கமானது 9 என்று காட்டட்டுக்குமா? இப்ப பீட்டா சமன் அல்பா பிளஸ் 2 என்று தரப்பட்டிருக்குது. இவர்ல இருந்து அல்பா பீட்டாவை இல்லாமல் பண்ணி ab இடையில் ஒரு தொடர்பு ஒன்றை உருவாக்க போறேன். அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்? பீட்டா மைனஸ் அல்பாவானது 10 என்று சொல்லலாம். ஏன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு அல்பா பிளஸ் 2 என்று சொன்னால் பீட்டா மைனஸ் அல்பா ஆனது 10. எனக்கு அல்பா பிளஸ் பீட்டாவும் அல்பா இன்டு பீட்டாவும் தான் தெரியும். ஆனா இங்க பீட்டா மைனஸ் அல்பா இருக்கிறார். இதுக்குள்ள அல்பா பிளஸ் பீட்டாக்களை கொண்டு வர வேணும். இதுக்குள்ள நான் அல்பா பிளஸ் பீட்டாக்களை கொண்டு வர வேணும் என்று சொன்னால் என்ன செய்ய போறேன்? இதுக்குள்ள நான் அல்பா பிளஸ் பீட்டாக்களை கொண்டு வர போறேன். ரெண்டு பக்கமும் வர்க்கிக்க போறேன். வர்க்கிச்சால் பீட்டா மைனஸ் அல்பா முழுவதின் வர்க்கம் சமன் 2 வர்க்கம் என்று வரப்போம். சரியா? சோ இதை நாங்க வர்க்கித்தோம்னு சொன்னால் பீட்டா வர்க்கம் பிளஸ் அல்பா வர்க்கம் மைனஸ் 2 அல்பா பீட்டா சமன் 4. சோ இங்க பாருங்க பிள்ளைகள், அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கத்தோட ஒரு 2 அல்பா பீட்டா இருந்தா தான் அது அல்பா பிளஸ் பீட்டாவை எழுதலாம். தேவையில்லாம 2 அல்பா பீட்டாவை ஆட் பண்ணி இருக்கிறேன். அவரை கழிச்சு விட்டு அவர் இவரோட சேர்ந்து 4 அல்பா பீட்டாவா வருவார். அது சமன் 4. ஆக இவ்வளத்தையும் நாங்கள் அல்பா பிளஸ் பீட்டா முழுவதின் வர்க்கம் சய 4 மடங்கு அல்பா இன்டு பீட்டா சமன் 4 என்று காட்டலாம். அல்பா பிளஸ் பீட்டாவுக்கு பதிலாக இவரை பிரதியீடு செய்தால் 2/3 மடங்கு a சக b முழுவதின் வர்க்கம் சய 4 தர அல்பா இன்டு பீட்டாவிற்கு பதிலாக ab இன் கீழ் 3 பிரதியீடு செய்கிறேன். அது சமன் 4. இவரை சுருக்கி பிள்ளைகள் நான் என்னென்று காட்ட வேணும்? இவரை சுருக்கி பிள்ளைகள்
a வர்க்கம் மைனஸ் ab a வர்க்கம் மைனஸ் ab பிளஸ் b வர்க்கமானது a 9 என்று காட்டவன். அப்ப இவரை சுருக்குவான் பிள்ளைகள். இங்கால சுருக்கன் பேரம் 2/3 முழுவதின் வர்க்கமானது பிள்ளைகள் 4/9 இன்டு a சக b முழுவதின் வர்க்கம் சய 4 ab இன் கீழ் 3 சமன் 4 என்று வருவேன். ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் நான் ஒரு 9ஆல பெருக்கி விடுறேன். ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் நான் ஒரு 9ஆல பெருக்கி விடுறேன் பிள்ளை. ஒட்டுமொத்த சமன்பாட்டை நான் ஒரு 9ஆல பெருக்கி விட்டால் 4 மடங்கு எல்லா இடமும் ஒரு 4 தட்டி விடலாம். 4ஆல பிரிச்சு போட்டு 9ஆல பெருக்கி விடுறேன். அப்ப இது இல்லாமல் போயிடுவார். இங்க a வர்க்கம் சக b வர்க்கம் சக 2ab மிஞ்சும். 4ஆல பிரிச்சு 9ஆல பெருக்க ஒரு 3 மேல வருவார். இப்ப -3ab மிஞ்சும். 4ஆல பிரிச்சா 1, 9ஆல பெருக்கினா 9. அப்ப இதன் அடிப்படையில a வர்க்கம் இவரையும் சேர்த்தால் -ab பிளஸ் b வர்க்கமானது 9க்கு சமனாக இருந்திருக்கும். 9க்கு சமனாக இருந்திருக்க போறேன். இப்ப இதை வச்சுக்கொண்டு என்ன கேட்கிறான் பிள்ளைகள், இதுல இருந்து மோட் ஆஃப் a ஆனது என்னன்னு காட்டட்டுக்குமா? மோட் ஆஃப் a ஆனது இதுல இருந்து மோட் ஆஃப் a ஆனது பிள்ளைகள் என்னன்னு காட்டட்டுக்குமா? மோட் ஆஃப் a ஆனது √12 விட சிறிதல்லது சமன் என்று காட்டட்டுக்குமா? என்ன கேட்ட கேள்வி, மோட் ஆஃப் a less than or equal to 12 என்று உய்த்தறியட்டுக்குமா? மோட் ஆஃப் a சிறிதல்லது சமன் வர்க்கமூலம் 12 என உய்த்தறிக. சோ நாங்கள் உய்த்தறிதல் செய்ய போறோம். எனக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வரிவா கவனிங்க பிள்ளைகள். இவரை நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், ஏல ஒரு சமன்பாட்டை உருவாக்க வேணும். இங்க சோ ஏல ஒரு சமன்பாட்டை உருவாக்க வேணும் என்றால் ஆர் வரக்கூடாது, பி வரக்கூடாது. அப்ப எங்கள்கிட்ட பாருங்க, ஏல ஒரு சமநிலை தொடர்பு தேவை, ஏல ஒரு சமநிலை தொடர்பு தேவை, ஏல ஒரு சமநிலை தொடர்பு தேவை. ஆனா என்னட்ட இருக்கிற தொடர்புல பியும் இருக்கிறார். ஏல ஒரு சமநிலை தொடர்பு தேவை, என்னட்ட இருக்கிற தொடர்புல பியும் இருக்கிறார். பி வரக்கூடாது, ஏல ஒரு சமநிலை தொடர்பு வரும். அப்ப ஏல ஒரு சமநிலை தொடர்பு வர வேணும் என்றால் ஆர் வரக்கூடாதோ அவருக்கு ஒரு சமநிலை தொடர்பை சொல்லவும். இங்க பி வர்க்கம் இருந்தா நேரடியாக சமநிலை தொடர்பு சொல்லலாம். ஆனா இங்க ஒரு பியும் இருக்கிறார். அப்ப பி வர்க்கம் இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் மற்ற பக்கம் அனுப்புறேன். அனுப்பினால் பி வர்க்கம் மைனஸ் ஏபி சமன் 9 சக ஏ வர்க்கம் என்று வருவேன். இந்த பிக்கு ஒரு சமநிலை தொடர்பு சொல்ல போறேன். சொன்னால் அதற்கு பதிலாக ஏ சார்புல பிரதியிடலாம். அப்ப யாருக்கு ஒரு சமநிலை தொடர்பு வேணுமோ அவரை வச்சுக்கொண்டு யார் அங்க தேவையில்லையோ தேவையில்லாதவருக்கு ஒரு சமநிலை தொடர்பு. இங்க தேவையில்லாதவர் பி. இங்க பிக்கு சமநிலை தொடர்பு சொல்றதோட பிரச்சனை இருக்குது. பி ஆகவும் இருக்கிறார், பி வர்க்கமாகவும் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல வச்சுக்கொண்டு நான் ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டும். அதுக்கும் சமன் அல்லது பெருசு என்ற சிம்பிள்ஸோட கொண்டு வர வேண்டும் என்றால் எங்க போகலாம்? பிஏ நான் எங்க கொண்டு போக ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். என்ன செய்ய வேணும்? நிறைவர்க்கம் தான் ஐடியா. அப்ப பிஏ நான் நிறைவர்க்க கோவையா மாத்தப்போம். பி வர்க்கம் இருக்கிறார், அதனுடைய குணகம் 1, பியினுடைய குணகம் -a. அப்ப அதன் பெருமானம் ஏ அரவாசிட்ட வர்க்கத்தை 2 பக்கமும் கூட்டி விடப்போம். கூட்டி விட்டால் பி வர்க்கம் மைனஸ் ஏபி சக ஏ அரவாசி a/2 அதன் வர்க்கத்தை நான் என்ன விடுறேன் பிள்ளைகள்? இருபுறமும் கூட்டி விடுறேன். a/2 முழுவதின் வர்க்கத்தை இருபுறமும் கூட்டி விடுறேன். a மைனஸ் என்னடா 9 மைனஸ் a வர்க்கம் என்று வரும். ரைட்டா? 9 மைனஸ் a வர்க்கம் என்று வரும். சோ 9 மைனஸ் a வர்க்கம் பிளஸ் a/2 முழுவதின் வர்க்கத்தை கூட்டுறேன். இவரை நாங்கள் பிள்ளைகள் b இந்த அடியால -a/2 ஹோல் ஸ்கொயர் என்று சொல்லலாம். இங்கால சுருக்கினால் 9 மைனஸ் a வர்க்கம் பிளஸ் a வர்க்கத்தின் கீழ் 4 என்று வருவேன். இதை கொஞ்சம் சுருக்கி விடுவாம். b மைனஸ் a/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இங்க பெருக்கினா -4a ஸ்கொயர், அதோட ஒரு a ஸ்கொயர் கூட்டினா -3a ஸ்கொயர், அதன் கீழ் 4 என்று இருக்கிறார். பிள்ளை எனக்கு ஏல ஒரு சமநிலை தொடர்பு வர வேணும், ஏல வர வேணும். அப்ப இவர் வரக்கூடாது. இங்க இருக்கிற ஹோவே நான் நிறைவேற்கமாக்குறதுக்கான காரணமே என்ன? நிறைவேற்றத்துக்கு என்னால் ஒரு சமநிலை சொல்லலாம். எப்பொழுதுமே ஒரு நிறைவேற்க கோவை b மைனஸ் a/2 ஹோல் ஸ்கொயர் எப்பொழுதுமே ஒரு நிறைவேற்க கோவை பெரிதல்லது சமன் 0. மறக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு நிறைவேற்க கோவையானது பெரிதல்லது சமன் 0 இருந்திருக்கும். b மைனஸ் a/2 ஹோல் ஸ்கொயர் ஆனது யாருக்கு சமன் என்று இங்க பாத்தீங்க என்றால் 9 மைனஸ் 3a ஸ்கொயர் பை 4க்கு சமன்.
ஆக இவர் சமன் இவர் என்றபடியால இவர் பெரிதல்ல சமன் 0 என்றபடியால இவர் பெரிதல்ல சமன் 0. இதுல இருந்து பிள்ளைகள் நான் என்ன முடிவுக்கு வரலாம்? 9 பெரிதல்லது சமன் 3a வர்க்கத்தின் கீழ் 4 என்ற முடிவுக்கு வரலாம். 3 என்ற ஒரு நேர்கண்ணியம் 2 பக்கம் 3 ஆல பிரிக்கிறேன், 4 ஆல பிரிக்கிறேன். 3 ஆல பிரிச்சா 3, 4 ஆல பிரிக்கினா 12. ஆக பிள்ளைகள் 12 பெரிதல்ல சமன் a வர்க்கம் என்று வருவேன். 12 பெரிதல்ல சமன் a வர்க்கம் என்று வரப்போம். 12 பெரிதல்ல சமன் a வர்க்கம். இப்ப நான் வர்க்கத்தை வர்க்கமூலத்தை அங்கால கொண்டு போறேன். வர்க்கத்தை வர்க்கமூலமா மாத்தேக்க பிள்ளைகள் அது பிளஸ் ஓ மைனஸ் என்று வரும். அப்ப குழப்ப சமநிலை மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் நேர்கணியத்தை மட்டும் கருதுறபடியால 2 பக்கமும் நான் மட்டோட விடுறேன் பிள்ளை. அப்ப இவர் பிள்ளைகள் என்னென்று வர போறேன்? மோட் ஆஃப் a சிறிதல்ல சமன் என்னென்று வர போறேன்? ரூட் ஆஃப் 12. மோட் ஆஃப் a சிறிதல்ல சமன் ரூட் ஆஃப் 12 என்று வந்திருக்க போ. சரியா? மோட் ஆஃப் a சிறிதல்ல சமன் ரூட் ஆஃப் 12 என்று வந்திருக்க போ. பிறகு பிள்ளைகள் b இனை என்னத்துல காணட்டுக்குமா? a சார்புல காணட்டுக்குமா? சோ இங்க b என்ன எதிர்த்த சார்புல காணட்டுக்குமா? a சார்புல காண சொல்லி கேட்டிருக்கு. ரைட். சோ இதுல a கண்டுபிடிச்சிட்டோம். a என்றது மோட் ஆஃப் a என்றது 12 ரூட் ஆஃப் 12 விட சிறிதல்ல சமனாக இருந்திருக்க வேணும். இன்னும் இனி கேட்ட விஷயம் என்னவா பிள்ளைகள்? a இனை r சார்புல காணட்டுக்குமா பிள்ளைகள்? a இனை b இனை a சார்பில் காணட்டுக்குமா? b a சார்புல காணலாம் என்றால் உங்களுக்கு அதுக்கு நிறைய வழிமுறை இருக்கு பிள்ளை. b a சார்புல காண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. என்னன்னு பாப்போம். எனக்கு b ல மேலும் ஒரு இருபடி சமன்பாடு இங்க இருக்கிறார். நான் நிறைவேற்கமாக்கி வச்சிருக்கிறேன். அது என்ன சமன்பாடு? b minus a by 2 whole in squared சமன் 3 போமாஸ் பொதுவெடுத்து விட்டு 4 போமாஸ் எடுத்து விட்டா 3க்கு 4 பொதுவெடுத்து விட்டா 12 minus a squared என்று வருவேன். இதுல இருந்து b ய கண்டுபிடிக்கலாம். b ய கண்டுபிடிக்கணும் வர்க்கமூலம் அங்கால போய்க்கலாம் பிளஸ் ஓ மைனஸ் ஆ வரும் பிள்ளைகள். அப்ப b minus a by 2 சமன் பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 3 ன் கீழ் 4 மடங்கு 12 minus a வர்க்கம் என்று வர போறேன். இவர் அங்கால போனா பிள்ளைகள் b சமன் a by 2 பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 3 மடங்கு 12 minus a வர்க்கத்தின் கீழ் 4 வழியில வந்தா 2. ஆக b ஆனது a பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 3 மடங்கு 12 சாய a வர்க்கத்தின் கீழ் 2. இப்ப பாருங்கோ b ஐ நான் a சார்பில் கண்டுபிடித்து விட்டேன். b என்ன செய்திருக்கிறேன் பிள்ளைகள்? a சார்பில் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இல்லாட்டிக்கு பிள்ளைகள் இதுல வச்சுக்கொண்டே நீங்கள் b ல இருபடி சமன்பாட்டுக்கு நேரடியாக சமன்பாட்டை பிரயோகித்து கொள்ளலாம். சூத்திர முறை மைனஸ் b பிளஸ் ஓ மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a என்ற சூத்திர முறையை நாங்க பிரயோகித்து கொள்ளலாம். நான் அதுக்கு போகல எனக்கு நிறைவேற்கமாக்கி வச்சுக்கேன். அடுத்த ஸ்டெப்ஸ் வர்க்கமூலம் எடுத்தா விட வர போகுது. இதை இப்படி விட்டுருந்தாலே ஓகே, இதோட விட்டுருந்தாலே ஓகே. நான் கொஞ்சம் சுருக்கி இருக்கிறேன். ரைட்டா பிள்ளைகள்? 2018 குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாட்டில் யாருக்கும் ஏதும் பிரச்சனை இருக்கோ பிள்ளைகள்?